வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நேற்று முன்தினம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை சென்னையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு முதல்வருக்கு வாழ்த்து சொன்னாங்களோ இல்லையோ, முதல்வருடைய அருமை பெருமைகளை இந்த ஆட்சியினுடைய நல்லதை பேசினாங்களோ இல்லையோ, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது வேற விஷயம், பேசினாங்களோ இல்லையோ, ஆனால் எல்லாருமே ஸ்கிரிப்டடா ஒரே மாதிரி தளபதி அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி விமர்சனம் செய்துவிட்டு போயிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி வன்னியரசுன்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டு முஸ்லிம்களால் விஜய் அவர்களுக்கு உயிருக்கு பாதிப்பு இருக்கிறது, அச்சுறுத்தல் இருக்கிறது, அதை சொல்லி, அதாவது முஸ்லிம்களால் எனக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் ஒன்றிய அரசிடம் சொல்லி அதன் காரணமாக தான் விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக ஒரு பொய்யான ஒரு தகவலை ஊடகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அதை பற்றியும் இதற்கு நம்முடைய பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, சர்வாதிகாரம் எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே மாதிரி அரசியலில் மோனோபோலி சிஸ்டம் அப்படிங்கிறது மிக பெரிய ஆபத்தானது. அதாவது ஒற்றை கட்சி, பிஜேபியினுடைய கொள்கை என்ன? பிஜேபி நாம எதான் எதிர்க்கிறோம்? ஒற்றை தேசம், ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மதம், இப்படிங்கிற ஒற்றை மோனோபோலி, அதான் அவர்களுடைய சித்தாந்தம். தமிழ்நாட்டில் அரசியல்லையும் மோனோபோலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்து, இந்த திமுகவுடைய இந்த முயற்சிக்கு திமுகவுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் மக்களுடைய நலனை வச்சோ அல்லது மக்களுக்கு நன்மை செய்யணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள்லாம் கட்சி துவங்கி இருந்தார்கள் சொன்னால், இந்த மோனோபோலி, அதாவது அரசியலில் மோனோபோலி, இந்த ஒற்றை தன்மை அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக எதிராக இருப்பார்கள். ஆனால் இவருடைய நோக்கமெல்லாம் அது இல்லை. நமக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கிடைச்சிது அப்படின்னா அதன் மூலமாக ஒரு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி சும்மா காரில் பந்தாவா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கமே தவிர மக்கள் நலன் சிறிதும் இவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் நாம் இந்த நேற்று முன்தினம் இவர்கள் பேசிய பேச்சின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவிற்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே மாதிரி எதிர்கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருந்தால், எதிர்கட்சி பலமாக இருந்துச்சுன்னா நாட்டு ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எதிர்கட்சிகள் இருக்கணும், மீடியாக்கள் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை காண்பித்து அதன் காரணமாக திமுக ரொம்ப வளர்ச்சி அடையுது, மாற்றுக்கிறது இல்லை. உண்மையாக மக்களுக்கு உழைச்சா, மக்களுக்கு நல்லது செஞ்சா, அதன் காரணமாக அந்த கட்சி வளர்ந்தா நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், தவறு சொல்லலை. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பிஜேபிக்கு நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிக்கிட்டு மறைமுகமாக இவர்கள் கூட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் எந்த கட்சியுமே, அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களும் வளரக்கூடாது, அதே மாதிரி கூட்டணி கட்சிகளையும் வளரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் திமுக செயல்படுது. இதை புரிந்து கொண்ட எதிர்கட்சிகள் கடுமையாக திமுகவை எதிர்க்குது. ஆனால் இதை புரிந்து கொண்ட கூட்டணி கட்சிகள் மக்கள் நலனோ கட்சி நலனோ முன்னிறுத்தாம 2 சீட்டு 1 சீட்டு கிடைச்சா போதும்னு சொல்லி பூஜா தூக்கிட்டு இருக்கிறான். அதனுடைய வெளிப்பாடாக இன்னும் நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் 2 நாட்களுக்கு நேற்று முன்தினம் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தளபதியை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் அரசியலில் ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும், யாரையுமே நேரடியாக தாக்க வேண்டாம், ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவோம், அதே மாதிரி மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவோம். இதை தாண்டி பர்சனலாக நமக்கு எந்த விருப்பு வெறுப்புகள் கிடையாது, அப்பாற்பட்டு நம்ம இருக்கிறோம். அதன் காரணமாக தான் தளபதி அவர்கள் முதல்வருக்கு வாழ்த்து கூட சொன்னாங்க. அப்படி ஒரு அரசியலை, ஒரு டீசெண்டான அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த நம்ம கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தது கிடையாது, விடுதலை சிறுத்தைகளை நம்ம திட்டினது கிடையாது. அதே மாதிரி நம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய விமர்சனத்தை அவர்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணது கிடையாது. ஆனால் நாம் முழுக்க திமுக ஒரு பக்கத்தில் எதிர்க்கிறோம், அது திமுக ஆட்சி தவறுன்னு சுட்டி காட்டுறோம். அது நல்லது செஞ்சால் அதை ஆதரிக்கிறோம். அதே மாதிரி ஒன்றிய அரசு அவருடைய ஆட்சி, அவருடைய கொள்கைகளை நம்ம எதிர்க்கிறோம். கொள்கை அடிப்படையில் ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம்.
ஆனால் திமுகவை கொள்கை அடிப்படையில் எதிர்க்கல. ஏன்னா அவர்களும் மேக்சிமம் வந்து பெரியார, அம்பேத்கரை, அண்ணாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால அவர்களை வந்து கொள்கை அடிப்படையில் நம்ம ஆதரிக்கிறோம். இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடோட நம்ம அரசியல் செய்கிறோம். ஆனால் அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இவர்கள் இப்போ அவர்களை நம்ம எந்த இடத்துலையும் எதிர்க்கல, தேவையும் இல்லை. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்கிறார், அவர் ஒழுங்காக செயல்படலாம் அப்படின்னா அந்த பகுதியில் மக்களுடைய நல பிரச்சனைகளை வச்சு நம்ம அவரை எதிர்ப்போம். அது வேற விஷயம். அவர் நல்லது செஞ்சால் ஆதரிப்போம். ஆனால் அதே நேரத்தில் கொள்கை ரீதியாகவோ, சித்தாந்த ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ பொதுவாக இந்த கட்சிகளை நாம யாருமே எதிர்க்கல. ஆனால் இந்த கட்சிகள் இன்னைக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த அரசியலில் மோனோபோலி அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்து, அதாவது நான் அரசியல் கட்சின்னு ஒன்று இருந்தா நான் தான், என்ன தவிர இங்கே வேற யாருக்கும் ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிற சூழலை உருவாக்குது. இது வந்து எந்த அளவிற்கு மோசமான ஜனநாயக விரோதத்தன்மை அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி கிட்டத்தட்ட பல வருஷங்கள் இந்தியாவில் ஆட்சி செஞ்சாங்க, இந்தியாவை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமான காரணமே மோனோபோலி அப்படிங்கிற சிஸ்டம் தான். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வியாபாரத்துக்கு வரும்போது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கட்டளை போடுது, கிழக்கிந்திய கம்பெனியை தவிர வேற எந்த கம்பெனியும் இந்தியாவில் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே இவங்களுக்கு வேற காம்படிஷனே இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு இஷ்டத்துக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். ரொம்ப அற்பமான விலைக்கு பொருட்களை வாங்கி கூடுதல் விலைக்கு வித்தார்கள். இப்படி இந்த நாட்டினுடைய வளங்கள் சுரண்டப்பட்டது. அதே மாதிரி அரசியல்ல திமுக இந்த கட்சியை தான் நம்ம ஆதரிக்கணும். இந்த கட்சியை தாண்டி வேற யாரையுமே இங்க ஆதரிக்க முடியாத சூழலை உருவாக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஒண்ணுமே இல்லாம இருந்த இடத்துல இன்னைக்கு பிஜேபியை தமிழ்நாட்டில் யார் வளர்த்திட்டு வரா அப்படின்னு சொன்னா திமுக தான் வளர்த்துது. ஏன் அப்படின்னா திமுக பிஜேபி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு வளர்ச்சி. திமுக நல்லது செஞ்சு வளரணுங்கிற எண்ணம் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா பிஜேபி வளர்ந்து வரும்போது பிஜேபியை காட்டி இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் அல்லது இந்த பாசிச சித்தாந்தத்தை, பாசிச கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்கு இவர்களுக்கு எளிமையாக இருக்கும். நல்லது செய்யணுங்கிற நோக்கமே இல்லை. ஒரு நாயை பிடிச்சி உட்கார வச்சா கூட, ஒரு நாயை பிடிச்சி இதுதான் எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொல்லி நிப்பாட்டினா கூட இந்த பக்கம் ஆப்போசிட்ல பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாய்க்கு ஓட்டு போடக்கூடிய மனநிலைக்கு இந்த மக்களை தள்ளுகிறது திமுக. இதன் காரணமாகவே கொள்கை ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாக மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாதவர்கள் திமுக கூட்டணி கட்சிகள்ல எம்எல்ஏக்களாக வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். அப்ப இதையெல்லாம் எதிர்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பிஜேபி வளர்ந்துகிட்டு வருது, இன்னொரு பக்கத்துல அதிமுக. இதெல்லாம் எதிர்த்து களமாட வேண்டிய அதிமுக அவருடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம், பிஜேபிக்கு அடிமையாகி போகிட்ட சூழல், இதன் காரணமாக ஒரு வலுவான எதிர்கட்சியாக இல்லை. அப்ப நாம வலுவான எதிர்கட்சியாக இருந்து அரசியல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தமிழக வெற்றிக்கழகம் வரும்போது இந்த கட்சிகள், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் உண்மையிலே, காங்கிரஸ் கட்சியெல்லாம் உண்மையிலேயே நீங்க எங்களை ஆதரிக்க கூட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனா விமர்சனம் செய்யாமல் இருக்கணும். ஆனா நீங்க விமர்சனம் கூட எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சனம் செஞ்சா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா உண்மைக்கு புறம்பாக பொய்யாக நாங்கள் பிஜேபி எங்க பின்னாடி இருக்குது, பிஜேபி சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷமத்தனத்தை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வரீங்க. அதே குறிப்பாக இந்த கருணாசுன்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர் என மரியாதையை தான் பேசணும். ஏன்னா தளபதி சொல்லியிருக்காங்க, இந்த கருணாசுன்னு சொல்லக்கூடிய அயோக்கியர், நீ இவரெல்லாம் என்னைக்கு இந்த திமுக கூட்டணியில வந்தாருன்னு தெரியாது. 2016 to 2021 இந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அதிமுக ஆட்சி பிஜேபியோடு இருந்து கொண்டு அவ்வளவு மக்கள் விரோத சட்டம் கொண்டு வரும்போது பார்த்துக்கிட்டு இந்த எம்எல்ஏ பதவியை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு இருந்தவர் கருணாஸ். ஒரு சில இடங்களில் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா மூடிக்கிட்டு இருந்தவர் 2021 அதிமுக கூட்டணியில இடம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா திமுக கூட்டணிக்கு வந்தாங்க. உண்மையிலேயே திமுக கருணாஸை எல்லாம் ஒரு ஆளா மதிச்சாங்களா? அதான் நம்மளுடைய கேள்வி. உண்மையிலேயே உங்களை ஒரு ஆளா மதிச்சிருந்தாங்க, உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே உங்களுக்கு ஒரு, ஏன்னா ஏற்கனவே கரண்டா எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டை தந்து நீங்க உங்களை வெற்றி பெற செஞ்சிருப்பாங்க. தனியரசுக்கும் அதே மாதிரி தான், தமிம் அன்சாரிக்கும் அதே மாதிரி தான். ஆனா என்ன செஞ்சாங்க? உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்க தான் வாலண்டியரா போய் ஆதரவுன்னு சொன்னீங்க, ஆனா உங்களை கண்டுக்கவே இல்லை. 2019 உங்களை கண்டுக்கவே இல்லை. 2021 உங்களை கண்டுக்காத திமுக, 2024 உங்களை கண்டுக்காத திமுக இன்னைக்கு தனியரசுக்கு இம்பார்ட்டன்ஸ், கருணாசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நோக்கம் என்ன அப்படின்னா, தளபதி முதல்ல வந்து இவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, அங்க கூட நிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஏதோ இருந்துகிட்டு இருந்தாங்க. திமுகவை ஆதரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தாங்க.
அன்னைக்கு தளபதியினுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது ஒரு எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்காக உருவாகக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. திமுகவுக்கு நேரெதிராக தமிழக வெற்றிக் கழகம், அதாவது திமுகவுக்கு நேரெதிராக பிஜேபியினுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு அவர்களை துவம்சம் செய்து அவர்களை ஒரு ஓரமா தள்ளிக்கிட்டு திமுகவுக்கு நேரெதிராக தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வருது. அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் எங்க நம்மளை ஆதரிச்சிருவாங்களோங்கிற பயத்துல திமுக இவங்களை கூப்பிட்டு இப்போ ஒரு மேடையை கொடுத்துருக்கு. நான் கேட்கிறேன், இத்தனை வருஷமா 2021 திமுக ஆட்சி அமைக்குதுங்க, 2025 ஆயிடுச்சு. இந்த 4 வருஷமா திமுக எந்த இடத்துல கருணாசுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது, தனி அரசுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது? எந்த இடத்துல? எங்கேயுமே கிடையாது. அப்ப இப்போ அரசியல் சூழலுக்கு ஏற்ப எப்படிடா நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாஜா பண்றாங்க. ஆனா இந்த தாஜா கடைசி வரைக்கும் நிலைக்குமான நிலைக்காது. இப்ப கருணாசுல ரொம்ப ஓவரா பேசிட்டாரா, இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் திமுக கூட்டணியில சீட்டு கொடுக்கல அப்படின்னா வேறு கூட்டணிக்கு போக முடியவே முடியாது. அப்போ வேற வழியே இல்லாத நிர்கதியாக இந்த கூட்டணி கட்சிகளை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல திமுக செயல்படுது. இன்னும் சொல்ல போனா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா ஒரு விஷயம் அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களுக்கு தெளிவாகவே புரிந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் எல்லாம் முதல்வராவது மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலே அவர் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொன்னது உண்மைதான். யாருக்கு ஆபத்து? மு.க. ஸ்டாலினுக்கு ஆபத்து, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆபத்து, மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி குலைக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்களுக்கு ஆபத்து, ஊழல் செஞ்சு கொளுத்து இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்களுக்கு, திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு ஆபத்து, மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்ப அதை அவர் தெளிவா புரிஞ்சிருக்காரு. புரிஞ்சுக்கிட்டு தமிழக மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் கேட்கிறேன், பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் 2021 2 சீட்டு, ரெண்டு சீட்டு, முஸ்லீம் லீக்கு கூட 3 சீட்டு கொடுத்தாங்க, வெறும் 2 சீட்டுக்கு பெரும்பான்மை உள்ள கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. அந்த 2 சீட்டையும் எங்க கொடுத்தாங்க? அந்த 2 சீட்டையும் ஒன்னு மணப்பாறை, ஒன்னு பாபநாசம், 2 தொகுதியிலுமே முஸ்லீம்களுடைய பெல்ட் பெருசா கிடையாது. பாபநாசம் கூட ஓரளவுக்கு இருக்கு, ஆனா மணப்பாறை அறவே இல்லை. சரி, உங்களுடைய சுய மரியாதையோட நிக்க விட்டாங்களா? கிடையாது. 2 சீட்டும் திமுகவுடைய சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவுடைய எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. திமுகவை எதிர்த்து பேசினா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு காலி ஆயிடும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அவங்கள தாஜா பண்ணுங்க, மாற்றிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்தும் இதே மாதிரி ஒரு சீட்டாவது வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தாஜா பண்ணுங்க. ஆனா அதை விட்டுக்கிட்டு தளபதியை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. சரி, தகுதி இருக்குதுன்னா 2016 to 2021 எந்த அளவுக்கு ஆக்டிவ் பொலிட்டிஷியனா நீங்க செயல்பட்டீங்க, எந்த அளவுக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய பிரச்சனைகளை, தமிழக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டீங்க. டெய்லி ஒரு அறிக்கை, டெய்லி ஒரு போராட்டம், டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம், டெய்லி பொதுக்கூட்டம் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கட்சி கரைஞ்சி நாசமா போயிட்டு இருக்கு. கட்சி கரைஞ்சி நாசமா போயிட்டு இருக்கு. பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள்ல இருந்து ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகிகள் அவ்வளவு பேர் திமுக காரனா மாறிட்டு இருக்கிறான். நாளைக்கே மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரும் சொன்னா அத்தனை பேருமே திமுக போய் சேர்ந்துரும், அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ எங்களை எல்லாம், அதாவது மற்றவர்களை எல்லாம், முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், திமுக துரோகம் செய்து, அதிமுக துரோகம் செய்து, அதனால நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் இருக்காதீங்க, நீங்க வாங்க மனிதநேய மக்கள் கட்சியில வாங்க, தமுக வாங்க, நம்ம மக்களுக்கு சேவை செய்யும், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சொல்லி மக்களுடைய இளைஞர்களுடைய மண்டையை கழுவி எல்லாரையும் உங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இப்ப போய் ஹோல்சேல் வியாபாரம் பாக்குறீங்க. இந்த வெங்காயம் சில நேரங்களில் விலைவாசிக்கு ஏறும். எப்படி ஏறும்? வெங்காயத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருவாங்க, டிமாண்டை கூட்டுவாங்க. அப்போ பொருள் கிடைக்காத உடனே என்ன பண்ணுவாங்க? என்ன விலை கொடுத்தாலும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வெங்காயத்தை விற்பாங்க அதிகமான விலைக்கு. அதே மாதிரி பேராசிரியர் ஜவாஹர்லால் அதே மாதிரி இந்த இஸ்லாமிய அமைப்புகள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த முஸ்லிம்களை நம்ம திமுக இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது, இந்த பொதுவான கட்சிகள்லாம் இருக்கக்கூடாது, நம்ம சமூகத்துக்காக மக்களுக்காக கூட்டாக அமைப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்புக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டு மொத்தமா ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டு மேல பேரம் பேசுறது. நாங்க எங்க கூட இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்கள், அதனால எங்களுக்கு 2 சீட்டு தரணும், 30 சி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா திமுக பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்றத்தில் பெரிய அல்வாவா கொடுத்தாங்க. ஆனா சி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். ஆனா சீட்டு கொடுக்காம சீட்டுக்கு பதிலாக அல்வா கொடுத்தாங்க. 2026 தேர்தலையும் அதே மாதிரி அல்வா. ஏன்னா ஏற்கனவே திருநெல்வேலி போயிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின், வாங்கின அல்வா நிச்சயமாக இருக்கும், பல்கா ஆர்டர் போடுவார். 2026 அதான் கொடுக்க போறார். அப்ப அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
பேராசிரியர் ஜவஹர்லால் மாதிரியான ஆட்கள், முத்தரசன் மாதிரியான ஆட்கள் ரொம்ப ஜாலரா அடிக்கிறாங்க. ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மக்கள் தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு அரசியல் தெரியும். மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேசும்போது மக்கள் உங்களை ஆதரித்தார்கள். ஆனா அன்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசாம திமுகவுக்கு வால் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால செல்லாக்காசு ஆகிட்டு இருக்கிறீங்க. வேணும்னா களத்துல உங்களுடைய தொண்டர்கள், நீங்க ஒரு டீமை செட் பண்ணி உங்களுடைய தொண்டர்கள் மாதிரி காமிக்காம பொதுவாக அனலைஸ் பண்றது மாதிரி, சர்வே எடுக்கிறது மாதிரி நீங்க மக்கள் மத்தியில் அனுப்பி கொடுங்க. மக்கள் எல்லாம் உங்களை எந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இதான் ஓவராலா சொல்லணும்னா மோனோபோலியை ஆதரிக்கிறாங்க. சர்வாதிகாரத்தை ஒரு பக்கத்தில் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல சர்வாதிகாரியாக திமுகவை உருவாக்குறார்கள். திமுக இல்லாம, அது திமுக தான் எல்லாத்துக்குமே ஒரு தேவை. திமுகவை தாண்டி இன்னொரு அரசியல் கட்சி இங்க உருவாகிடக்கூடாது, ஒரு பிரதான எதிர்கட்சிகள் இங்க உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக வேலை செய்யுது. அதற்காக இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் வேலை செய்யறாங்க. திமுக நம்மளை எதிர்க்கல, திமுக நம்மளை பத்தி பேசல. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளா சொல்லி, இங்க பாருங்க என்ன திட்டான், என்ன பேசிட்டான், அதனால நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வார்த்தைக்கு, அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன் காரணமாக நம்மளை விமர்சனம் செய்கிறார்கள். உதாரணமா கம்யூனிஸ்டுகள் புகழ்ந்து தள்ளுறாங்க. தளபதி அவர்களை வந்து ஏதோ சின்ன புள்ள மாதிரி பேசுறாங்க. திண்டுக்கல் மாவட்ட மாதர் சங்கத்தினுடைய தலைவி பாப்பாத்தின்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு போறாங்க. எதுக்காக? மாணவிகளுக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அரசை கண்டித்து ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு வீட்டு சிறையில் வைக்கிறாங்க. காஷ்மீரை பத்தி பேசுறீங்க நீங்க, காஷ்மீரை பத்தி பேசுறீங்க. காஷ்மீர்ல எத்தனை அரசியல் தலைவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி ஒரு சென்னையில நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லி பாப்பாத்தி அவர்களை வீட்டு சிறையில் வைக்கிறாங்க. கடைசியில் அந்த தொகுதியினுடைய எம்பி சச்சிதானந்தன் நேரில் போய் அவர் அழைச்சிட்டு போகும்போது கூட அந்த காவல்துறையினர் அவரை அனுமதிக்கலாம். அப்படி இது பண்றாங்க. ஸோ ஒரு பக்கத்துல விமர்சனம் செய்யறது, அப்படி இது பண்றாங்க. அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அன்னைக்கே முத்தரசன் வந்து என்ன பண்றாரு, முதல்வரா போழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்ன? ஏற்கனவே இந்த கட்சி மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஏற்கனவே எனக்கெல்லாம் நல்லா பிடிச்ச கட்சி, ஏற்கனவே இந்த கட்சி மொத்தமா அழிஞ்சு போச்சு. மேற்கு வங்காளத்தில் இருந்துச்சு, முடிஞ்சு சோழி முடிஞ்சது. இந்திய அளவுல கம்யூனிஸ்டுகள் சொல்லி பார்த்தா ரொம்ப இல்லை. ஆனா ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனா அரசியல் அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இல்லை. கேரளாவில் இருந்துகிட்டு இருக்கு. கேரளாவில் இந்த கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு பிஜேபியோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேரளா மக்கள் தினம் தினம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகவே தனியா ஒரு நாள் வீடியோ போடுறோம். கம்யூனிஸ்டுகள் பிஜேபி பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, கேரளா நடக்கக்கூடிய அவலம் ஒட்டு மொத்தமா நான் தொகுத்து வச்சு அதுக்காகவே ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா போட வேண்டியிருக்கு. சரியா? சோ இப்படி ஒரு சூழல் தான் இந்த கூட்டணி கட்சிகள், அவருடைய நோக்கமே தான். சரி, அடுத்து வந்து நம்ம கருணாசன்ன பயங்கரமா பேசியிருக்காரு. இது பாசிசம், பாயாசம், நீ பாதரசம், மக்களோடு ஒட்டாதுன்னு. மக்களோடு ஒட்டாததை நீ பாத்தீங்களா? மக்களோடு ஒட்டாததை நீங்க பாத்தீங்களா? முதல்ல நீங்க என்ன கட்சி? உங்க கட்சி பேரு புலிப்படை கட்சியா? இந்த கட்சியில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறான்? ஜாதி சொல்லி, ஜாதி அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்ச நீங்க எல்லாம் சமூகத்தை பத்தி, ஜனநாயகத்தை பத்தி பேசலாம். பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன திராணி இருக்கு, என்ன தகுதி இருக்கு? முதல்ல தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறது ரெண்டாவது, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு கருணாசிக்கு என்ன தகுதி இருக்கு? சாதியை சொல்லி சாதி அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சீங்க. நீங்க ஆரம்பத்தில் என்ன பேசுறீங்க? நாங்கெல்லாம் குடிக்கிறோம், நாங்கெல்லாம் வந்து வெட்டுவோம், குத்துவோம் அப்படின்னு சொல்லி உள்ள வரைக்கும் போயிட்டு இருந்தார். எது? மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுடைய நன்மைக்காக போராடி சிறைக்கு சென்றாரா கருணாசு? ரவுடித்தனமா, பொறுக்கித்தனமா, லூசுத்தனமா, லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வந்தீங்க. நீங்க எல்லாம் வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க. பிஜேபி எதிர்க்கிறது கூட உங்களுக்கு துப்பு இல்ல. பிஜேபி எதிர்த்து பேசுறதுக்கு கூட துப்பு இல்ல. ஏன்னா அவன் மதவாத கட்சி, நீ சாதிய கட்சி. கட்சியில ஆளே கிடையாது, போனா போட்டுன்னு சொல்லி அந்த சசிகலா அம்மையார் வந்து கூட்டணி ஒரு 5-6 கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு வலுவான கூட்டணின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சை போட்டது மாதிரி ஒரு சீட்டை, இந்த நாய்க்கு எலும்பு துண்டை போட்டது மாதிரி போட்டு விட்டாங்க. அதை வாங்கிட்டு எம்எல்ஏவா இருந்தீங்களே, என்னத்தை நீங்க அந்த மக்களுக்கு சாதிச்சீங்க? உங்களுடைய இந்த புலிப்படை, முக்குலத்தோர் புலிப்படையா, அந்த முக்குலத்தோர் சமூகத்துக்காவது ஏதாவது செஞ்சீங்களான்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்லாம் படமெல்லாம் எடுக்கிறதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாது, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகனை நடிக்க வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி படங்கள். ஆமா, மகனை நடிக்க வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி படம். ஆனா பேட்டியில பேசும்போது வேற மாதிரி பேசுறது.
சாதிய வன்மம் நிறைஞ்சு பேசுறது. சாதிய வன்மம் நிறைந்து பேசக்கூடியவர்கள் மதவாதத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை. நாங்க பேசுவோம். நாங்க எல்லா சாதி மக்களையும் ஒன்னா நேசிக்கிறோம். இங்க ஏழை பணக்கார அந்த சாதி இந்த சாதி எந்த பாகுபாடும் கிடையாது. அனைவரும் ஒண்ணு சமத்துவம் சொல்லக்கூடிய நாங்க விமர்சனம் செய்வோம். எங்களை விமர்சனம் செய்வதற்குல பிஜேபியை விமர்சனம் செய்வதற்கே கருணாசுக்கு தகுதி கிடையாது. கருணாசு எங்களை விமர்சனம் செய்யறாரு. அதுவும் திமுக மேடையில போய் நின்று ஒத்த பைசா கிடைக்காது. ஒத்த பைசா கிடைக்காது. அல்வா தான், திருநெல்வேலி அல்வா தான். தெளிவா புரிஞ்சுடுங்க. 2026 கதற போறீங்க. திமுக எங்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கதற போறீங்க பாருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. அண்ணா ஆதவ அர்ஜுனா சொன்னது மாதிரி தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இல்ல, நாங்க தான். தமிழக வெற்றி கழகம் தான். வரக்கூடிய தேர்தலும் திமுக வெர்சஸ் தாவேக்கான் தான் அமைய போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சு மூலமாகவே புரிகிறது. அடுத்து வன்னியரசு ஒரு விவாதத்துல பேசும்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, முஸ்லிம்களுடைய வாக்கு முஸ்லிம்களால தளபதிக்கு விஜய் அவர்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, முஸ்லிம்களால் தளபதிக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்காக ஒன்றிய அரசு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பை கொடுத்ததாக ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய, அதுவும் முஸ்லிம் சமூகத்து மேல ஒரு பழியை போடக்கூடிய வேலையை, தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக நாங்க தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர் சொல்லக்கூடிய பிம்பத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்தை தீவிரவாதிகளாக அவர்களை ஒரு பயத்துக்குள்ளாக்கி, அவர்கள் ஒரு பதட்டமான சூழலுக்கு உள்ளாக்கி, அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய திமுகவுடைய ஏஜெண்டாக வன்னியரசு செயல்பட்டு இருக்கிறார். அந்த கூட்டணி கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் கண்டிச்சிருக்கணும். ஆனா கண்டிக்கல. ஆனா நிச்சயமாக சொல்றேன், நீங்க பேசின பேச்சுக்கு நிச்சயமாக எதிர்வினைய வன்னியரசு பெறுவார். முஸ்லிம் சமூகத்தாலே தோற்கடிக்கப்படுவீங்க. ஏற்கனவே கடந்த தேர்தலில் உங்களை மக்கள் வச்சு செஞ்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோத்த ஒரே ஆள் நீங்க தான். வரக்கூடிய முறையும் நீங்க திமுக சார்பாக போட்டியிடுவீங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே தோக்க போறீங்க, மாற்றுக்கிறது இல்ல. அதுலயும் குறிப்பாக வன்னியரசை வச்சு செய்யத்தான் போறோம். ஏன்னா வன்னியரசு முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசுறது இல்ல, எந்த அளவுக்கு விஷமத்தனமான கருத்து அப்படிங்கிறத வன்னியரசு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பேசக்கூடிய இடத்துல அதுக்கு மறுப்பு சொல்லணும். தொடர்ந்து இந்த முஸ்லிம் சமூகத்தை ஒரு தீவிரவாதியாக, ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் இவருடைய அரசியல். அதாவது நேரடியாக மக்களுக்கு நல்லது செஞ்சு, முஸ்லிம் சமூகத்திற்கான தேவையான அவருடைய உரிமைகளை நிலைநாட்டி, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக வாக்குகள் பெறணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் கிடையாது. மாறாக அவர்களை ஒரு பதட்டமான சூழலுக்கு உள்ளாக்கி அச்சுறுத்தி, உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு அடிமைகளாக வைப்பதற்கான முயற்சியில திமுக இறங்குது. அதற்கு தான் வன்னியரசு மாதிரியான ஆட்கள் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அன்பு சோழர்கள், ரொம்ப நேரமா வீடியோ போயிட்டு இருக்கிறது. அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோங்களை நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி.